இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாதங்களாக நீடித்து வந்த போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து காசா மக்கள் நிம்மதி பெருமூச்சடைந்துள்ளனர். ஆனால் போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலிய அமைச்சர் பதவி விலகியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளும் ஹமாஸ் சிறைவாசிகளும் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 42 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக மொத்தம் 33 இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் 737 பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை 3 பெண்களை ஹமாஸ் விடுவித்தது. 471 நாட்கள் கழித்து 3 பெண்களும் இஸ்ரேலிய ராணுவத்துடன் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டனர். இதேபோன்று 90 பாலஸ்தீனிய சிறைவாசிகளை இஸ்ரேல் விடுவித்துள்ளது. போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக மனிதாபிமான உதவிகளை ஏற்றுச் செல்லும் வாகனங்கள் காசாவிற்குள் நுழைந்துள்ளன. இதனிடையே போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அரசியல்வாதியும் தேசிய பாதுகாப்பு அமைச்சருமான இடாமர் பின் கெவிர் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 3 கட்டங்களை உள்ளடக்கிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் கத்தார் முயற்சியில் நடைமுறைக்கு வந்துள்ளது.